ஹலோ காய்ஸ், நாம் இப்போ எங்கே போகிறோன்னா, இன்றைக்கி கார்த்திகை திங்கள் 3ஆம் வாரம். சரி, பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் வயலை உழுதுட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொக்கு இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் பசங்க எங்கள் அம்மா எல்லாம் ஜாலியாக நடந்து போயிட்டுருந்தோம். நடந்து போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம், வண்டி ஏதாச்சும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்புறமா ஒரு ஆட்டோ வந்துச்சு, அதை பிடிச்சிட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். முதல்ல நம்ம பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம். இங்கே பொறுத்தவரையும் சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே அம்மாவை தரிசிட்டு தான் நம்ம சிவன் கோயிலுக்கு போவோம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து, இந்த வாரம் போட்ட விளக்கு வந்து கோதுமை மாவில் விளக்கு போட்டோம். போட்டு அப்புறம் சூளத்தில் எலுமிச்சை கொடுத்துட்டு சாமி தரிசனம் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் பிரகாரத்தை சுற்றி வந்து உக்காந்துட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இது நம்ம பெரிய கோயிலில் வந்தோம்னா முதல்ல வந்தோடனே நம்ம விநாயகரையும் முருகரையும் தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு உள்ளே போனோம். உள்ளே இன்றைக்கி ரொம்ப மழையாக இருந்ததால் கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். இருந்தாலும் மழை குறைய அப்புறமா நல்லா ஜனங்க வந்துட்டாங்க. நம்ம இப்போ கொடி மரத்தாண்ட விளக்கு ஏற்றுவோம். அங்கேயும் நல்லா மழைன்றதுனால எல்லோரும் விளக்கு வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் வச்சு ரொம்ப இறுக்கமாக ஏற்றிட்டு இருந்தாங்க. அதையும் ஏற்றி முடிச்சுட்டு உள்ளே வந்தோம். உள்ளே பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா லைனாக சாமிங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அது போன 2 வீடியோவில் என்னால் காட்ட முடியல. இந்த வாரம் உங்களுக்காகவே நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது முருகரை பார்க்கலாம். வெளியும் ஒரு முருகர் இருக்கார், உள்ளேயும் ஒரு முருகர் இருக்கார். பார்த்துட்டோம்னா நம்ம நேராக இப்போது சாமிங்களை எல்லாரையுமே பார்க்கலாம். துவாரபாலகர்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு நான் லைனாக காட்டுறேன் பாருங்கள். ஒரு சாமிக்கு மேலேயும் அவங்களுடைய பேர் என்னமோ அதெல்லாம் இருக்கும். அங்கே முனிவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்புறம் நாகராஜா, அப்புறமா சிவலிங்கம் எல்லாமே இருக்காங்க. இது வந்து தட்சிணாமூர்த்தி சாமி. அங்கே கோயிலில் ஒரு 3-4 இடத்துல அணையா தீபம் ஏற்றிருக்கு. இப்போ நீங்கள் ஒன்று பார்த்தீங்களா, அதுவும் ஒரு அணையா தீபம் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாக வெறும் சிவலிங்கமே வச்சுருக்காங்க. இங்கே பஞ்சபூத சிவலிங்கங்கள் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே 1008 சிவலிங்கம் சேர்த்த மாதிரி ஒரு லிங்கம் இருக்குது. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அந்த சிவனாண்டையும் எல்லோரும் நல்லா விளக்கேற்றி எல்லாருமே கும்பிட்றாங்க. இது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த தடவை இந்த கோயிலுக்கு வந்தாலும் மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறமா மாதேஸ்வரன் அவங்கெல்லாம் ஒரு ரோவில் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இன்னொரு அணையா தீபம் தான். இது வந்து துர்க்கை அம்மன் முன்னாடி ஏற்றி வச்சுருக்காங்க. அதோட உள்ளே பார்த்துட்டோன்னா பிரகாரத்தை சுற்றி வர கிளம்பிட்டோம். அப்புறமா பசங்கள்லாம் ஒரே ஜாலியாக ஓடி பிடிச்சிருந்தாங்க. ஏன்னா மழை வேறு. அப்போது மழையிலையும் சாமி பார்க்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதோட பிரகாரத்தை சுற்றிட்டு அங்கே ஒரு ஆலமரம் அரச மரம் ஒன்றா இருக்கும். அது கீழே ஒரு லிங்கமும் நந்தி பகவானும் அங்கே இருக்காங்க. அவங்களையும் விசிட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வர வழியில் இங்கே திருவிழாங்காடுனாவே ஒரு அரச மரம் இருக்கும். அங்கே சுகர் மில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரும்பு வண்டி இருக்கும் தெரியுங்களா? அதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய்.